चिरागों में सजा रखी है. இத நிச்சயமா டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்காது. எங்க தாத்தா நான் பேசும்போது எங்க பேட்டி கொடுத்தாலுமே தாத்தா எல்லாம் சொல்ல மாட்டோம், அவசியம் தான் சொல்லுவேன். பிட்டாஜி வந்து இவங்களெல்லாம் பற்றி பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுத்தது. நம்ம சந்திரன் இல்லை, அதை தாண்டி எங்கே வேணாலும் போகலாம். பாரத் மாதா கி வந்தே வந்தே. एक शाम चिरागों में सजा रखी है, शर्त लोगों ने हवाओं में लगा रखी है, अंजाम की भी हम परवाह नहीं करते, जान हमने भी हथेली पे उठा रखी है. இத நிச்சயமா டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்காது. இதோட எசன்ஸ் போயிடும். அவரோட ஹிஸ்டரியை படிங்க. 14 முறை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டிருக்கார். அவரோட உடம்புல எத்தனை ஷார்ப்னல்ஸ் இருக்குன்றதை நம்ம டாக்டர் சார் கூட கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு முறை 2 முறை இல்லை, 16 முறை. PV நரசிம்மராவ் அவர்களுடைய அவர் பிரதமராக இருக்கும்போது அவரோட கவர்மெண்ட்டில் அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு அவர் ஒரு பெரிய மினிஸ்டராவோ இல்லை ஒரு பெரிய ஒரு பதவிக்கோ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டாக கூட ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிரசிடெண்ட்டாக கூட ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தேச பணி ஆன்டி டெரரிசம் ஃப்ரண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி எத்தனை பேரால் அதை பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்ம மேலே 14 முறை தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் மேன் பை காலிஸ்தானிஸ். அப்பேற்பட்ட அவர் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம், ஒரு கவர்னராக இருக்கலாம், ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இன்னமும் அந்த பயணத்தை ஒரு டேஞ்சரஸான ஒரு இதை வந்து அவர் தொடர்றாரு. ப்ளீஸ் ஒன் மோர் டைம் உடம்புல இருந்த நெஞ்சில இருந்து அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. தேங்க்யூ. आज हम चिदम्बरम पिल्लाई जी जो राष्ट्र के लिए थे, देश को आजाद कराने वाले थे, उन अंग्रेजों की जंजीरों से जो भारत मां जकड़ी हुई थी, उनको आजाद कराने के लिए 40 साल जेल को उन्होंने हंस हंस के गले लगाया. वो थे चिदम्बरम पिल्लाई जी. இன்று சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர், ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் கீழே அடிமை கெட்டு கிடந்த பாரத மாதா, நம்மளை வந்து ஒரு கொடுமையான நிலைமை வச்சிருந்த பாரத மாதாக்காக தன்னோட எல்லாத்தையும் துறந்து 40 வருட காலம் ஜெயில் வாழ்க்கையை வாங்க நான் அணைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 40 வருட ஜெயில் வாழ்க்கையை ரொம்ப ஒரு புன்முறலோட ஒரு ஏற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தியாகியை பற்றி இன்னைக்கு பேசுறதுல நான் பெருமை கொள்கிறேன். डॉक्टर राजकुमार जी यूथ फॉर इंडिया के चेयरमैन और मेरे साथ मेरे पुराने साथी एंटी टेररिस्ट फ्रंट के प्रेसिडेंट जैन जी और मेरे पुराने दोस्त कपूर साहब और पिल्लाई परिवार के उनके रिलेटिव जिनको मैं सलूट करता हूं. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஆணிவேராக இருந்து இதை வந்து துவக்கிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராஜ்குமார், பிரசிடென்ட் யூத் ஃபார் நேஷன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சாப்டர், என்னுடைய பழைய நண்பர்கள் இந்த ஆன்டி டெரரிசம் ஃப்ரண்டோட பிரசிடென்ட் கபூர் சாப் மற்றும் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாரிசுகள் இன்று நம் முன்னாடி ரொம்ப அமைதியாக ரொம்ப ஹம்பலாக அமர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. चिदम्बरम पिल्लाई जी का एक सपना था, एक सोच थी कि भारत मां को कभी अकेला नहीं छोड़ना. ये उनका सपना था. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. அவருடைய சிந்தனை ஒரு விஷனரி எப்படி திங்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. பாரத் மாதாவை என்னைக்குமே தனியாக விடக்கூடாது அப்படின்றதுல ஒரு கொள்கை பிடிப்போட உறுதியாக இருந்தார். भारत बड़ी कुर्बानियों से आजाद हुआ. शहीद आजम भगत सिंह, राजगुरु सुखदेव, मंगल पांडे, इस्तफाकुल्ला खां, महात्मा गांधी, पंजाब के अंदर जलियांवाला बाग के हिंदू, मुस्लिम, सिख, ईसाई
जिन्होंने जनरल डायर की गोलियों को सीने पे खाया, चंद्रशेखर आजाद, सुभाष चंद्र बोस, जिन्होंने संघर्ष किया, जिन्होंने नारा दिया था, आप हमें खून दो हम आपको आजादी देंगे, फिर ये भारत माता अंग्रेजों से आजाद हुई। இந்த சுதந்திரம் நமக்கு ஈஸியா கிடைக்கல. பல உயிர்கள் இதுக்காக நம்ம தியாகம் செஞ்சிருக்கோம். பஞ்சாப்ல எடுங்க, ஜாலியன் வாலாபாக பாருங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லிம்கள் ஜெனரல் டயரோடைய அந்த நூற்றுக்கணக்கான தோட்டாவை நெஞ்சில வாங்கினாங்க. யாருக்காக? இந்த சுதந்திரத்துக்காக. பகத்சிங் எடுங்க, சுக்தேவ் எடுங்க, இந்த மாதிரி பல சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க தங்களோட உயிரை கொடுத்துருக்காங்க. நேதாஜி அவர்களை யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், நீங்க உங்க ரத்தத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி. அத்தனை தியாகத்தையும் பண்ணி தான், அத்தனை உயிர்களை நம்ம கொடுத்ததா பாரத் மாதாவை நம்ம இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கோம். जब भारत अंग्रेजों का गुलाम था तो चिदम्बरम पिल्लाई जी कहा करते थे कि हम भारत को आजाद कराने के लिए बड़ी से बड़ी कुर्बानी देंगे। और घर से जब निकलते थे मां को जरूर कहते होंगे, मां गोली सीने पे खाएंगे, इस भारत मां को अंग्रेजों की जंजीरों से छुड़ाएंगे। சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த நினைவில் இருக்கும் பொழுது பாரதம் அடிமைப்பட்டு கிடந்தது. பாரத் மாதா ஆங்கிலேயரின் காலு கீழே கிடந்தது. அதை மீட்டெடுக்கணும் அப்படின்ற போது நம்ம சில தியாகங்களை செஞ்சாகணும். அப்ப கண்டிப்பா தன்னோட வீட்டில் நெஞ்சில நான் குண்டை வாங்கினாலும் வாங்குவேன், ஆனா பாரத் மாதாவை இந்த அடிமைகள் எடுத்து நான் மீட்டு சுதந்திரக்காரர்கிட்ட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு அவர் வெளில வந்தார். यहां स्टूडेंट बैठे हैं, इनको पूछना चाहता हूं, हाथ खड़े करके बताएं, भगत सिंह को कौन कौन नाम जानता है? இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லார்ட்டையுமே நான் கேட்கிறேன், பள்ளி மாணவர்கள் எல்லார்ட்டையுமே கேட்கிறேன், எத்தனை பேருக்கு பகத்சிங் அவர்களை தெரியும்? கையை தூக்கி சொல்லுங்க. பகத்சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. மாணவர்கள் மட்டும். सब जानते? भगत सिंह फ्रीडम फाइटर एक स्टूडेंट थे। जब उनको फांसी की सजा हुई तो उनकी उम्र 21 साल थी। உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பகத்சிங் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், ஒரு மாணவர். அவருக்கு ஆங்கிலேய அரசு, அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது, நிறைவேற்றும் போது அவருடைய வயது ஜஸ்ட் 19, 21, சாரி மன்னிக்கவும். और भगत सिंह जब पार्लियामेंट के अंदर बम फेंकते हैं अपने स्टूडेंट 2 साथियों के साथ, राजगुरु सुखदेव के साथ, किसी को मारने के लिए नहीं, आने वाली जनरेशन को ये बताने के लिए और अंग्रेजों को इस देश से भगाने के लिए कि आप इस हिंदुस्तान के देश को, गुलाम देश जो बना है, इसको छोड़ के चले जाओ, और युवाओं को जगाने के लिए कि हमने भारत को आजाद कराना है। பகத்சிங் தன்னுடைய 2 நண்பர்கள் அந்த சிறு வயதுல பார்லிமெண்ட் மேல ஒரு குண்டை போட்டாங்க. அந்த குண்டை போட்டது யாரோட உயிரை எடுக்கிறதுக்காக இல்ல, யாரையும் கொல்றதுக்காக இல்ல, தூங்கி கொண்டிருந்த நம்ம தேசத்தை வெளிப்படுத்துறதுக்காக, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கறதுக்காக, இங்க இருந்து திரும்ப போயிருங்க, இல்ல இதை இந்த மாதிரியான குண்டு வெடிப்பை எங்களால எங்கேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைக்காக தான் செஞ்சார் அவர். जब भगत सिंह जी को पार्लियामेंट में बम फेंकने के बाद लाहौर की 14 नंबर कोठरी में बंद कर दिया जाता है तो उनके दोस्त, स्टूडेंट दोस्त, उनको पूछने आते हैं, भगत सिंह तुम्हारी शादी कब होगी? तो भगत सिंह हंसते हंसते कहते हैं, अगर इस गुलाम भारत की धरती के अंदर मेरी शादी होती है तो मेरी दुल्हन मेरी मौत होगी। जो शहीद हो चुके स्टूडेंट दोस्त वो मेरे बाराती होंगे। பகத்சிங் அவர்கள் அதன் பிறகு ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு லாகூர்ல 15 நம்பர் ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்ப அங்களுடைய அவருடைய மாணவ நண்பர்கள் வந்து கேட்டாங்க, பகத்சிங் உங்களுடைய கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, இந்த அடிமைப்பட்டு நான் கிடக்கிற நாட்டில் நான் கல்யாணம் பண்றது விஷயம் கிடையாது,
அப்படி ஒரு இது நடக்கும்போது நீங்கள் அனைவரும், என்னோட இறப்புக்கு பிறகு நீங்கள் அனைவரும், நம்ம பார்த்துருப்போம் ஒரு கல்யாண ஊர்வலம் போகும்போது நார்த்தில் நம்ம பராத் அப்படின்னு சொல்லுவோம். மாப்பிள்ளைகளை வந்து அழைத்து கூட்டிகிட்டு வரும்போது மணமக்களோட நண்பர்கள், அவருடைய சுற்றார் உறவினர் எல்லாருமே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படிதான் நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணார். 21 வயசில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது அவர் சொல்கிறத நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். 21 வயசில் தனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்ற ஒரு இதில் அவருடைய அந்த கட்ஸும் அந்த இதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ராஜ்குமார் சார் சொல்லியிருந்தார், ரியல் ஹீரோஸ் வேற, ரியல் ஹீரோஸ் வேற. ரியல் ஹீரோவை பற்றி தான் பிட்டாஜி பெருமையாக பேசிட்டு இருக்காரு. இப்போ शहीद आजम भगत सिंह, फ्रीडम फाइटर, राष्ट्रभक्त, क्रांतिकारी, चिदम्बरम पलाई की जिनकी सोच पे चलने वाले थे। जब शहीद आजम भगत सिंह जी को कोर्ट में पेश किया जाता है राजगुरु सुखदेव जी के साथ, तो वहां हंसते हैं। कोर्ट में जज साहब कहते भगत सिंह हंसना मना है, तो भगत सिंह हंसते हंसते कहते हैं जब फांसी को रस्से से गले में लगाऊंगा, हंसते हंसते वंदे मातरम भारत माता की जय करूंगा, तब भी मेरी हंसी बंद कर दोगे। பகத் சிங் அவருடைய நண்பர்கள் ராஜ்குரு சுக்தேவ் இவங்க 3 பேரும் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தும் போது பகத் சிங் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அங்க இருந்த ஜட்ஜ், ஒரு ஆங்கிலேய ஜட்ஜ் சொன்னாரு, பகத் சிங் சிரிக்கிறத நிறுத்துங்க, இது கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்டன் ஜோ பயங்கரமா அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தூக்குல போடும்போது நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், தூக்குல போடும்போதும் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெயின் சொல்லிட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு. और भगत सिंह जब जेल के अंदर उनकी सेवा करने वाले एक सफाई सेवक होते हैं जिनका नाम होता है बोजा सिंह, उसको भगत सिंह कहते हैं, एक वो मेरी मां जिसने पेट से जन्म दिया, एक तू मेरी मां जो मेरी सेवा करता है। और भगत सिंह उनको कहते मैं तुम्हारे हाथ का खाना खाना चाहता हूं। वो मना कर देता है। वो कहता तू बड़ी जात का, भगत सिंह मैं छोटी जात का। कहता नहीं, तू मेरी बेबे मां है। और उसके बाद जब भगत सिंह फांसी के रस्ते पे जाने वाले होते हैं तो कहता बोजा सिंह मेरी ख्वाहिश, आखिरी ख्वाहिश पूरी कर दे, मुझे अपने हाथों से खाना खिला दे। बोजा सिंह रोता है, कहता कैसी ऐसी बहादुर मां होगी जिसने भगत सिंह को जन्म दिया, ना हिंदू ना मुसलमान ना सिख ना ईसाई ना छोटा ना बड़ा। समझ गए? பகத்சிங் ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்காக ஒரு வேலையாளர் இருந்தார், பூஜா சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பகத்சிங் சொன்னார், என்னை வந்து பெற்று வளர்த்தெடுத்தது என்னுடைய அம்மா, இன்னைக்கு சேவை செய்யக்கூடிய நீயும் என்ன மாதிரி ஒரு இதுதான், எங்கள் அம்மா மாதிரி தான் எனக்கு, உங்கள் கையால் எனக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு, எனக்கு சமையல் செஞ்சு கொடுன்ட்டு. இப்போ பூஜா சிங் சொன்னார், இல்லை ஐயா நான் உங்களை சமைக்க முடியாது, என் கையால் நான் சமைச்சு கொடுக்க முடியாது, நீங்கள் உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பூஜா சிங் அவர் சொன்னார், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியுமே கிடையாது, நீ எனக்கு சேவை செய்கிற, எங்கள் அம்மா எனக்கு சேவை செஞ்சாங்க, ஸோ நீ அப்படிதான் எனக்கு வந்து இந்த இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் அவர் மறுத்துட்டார். கடைசியாக அவரை தூக்கில் போடும்போது அவர் அன்னைக்கு காலையில் கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்பா சொல்றாரு, பூஜா சிங் என்னுடைய கடைசி ஆசையா இன்னைக்காவது இந்த இதை நிறைவேற்று, எனக்கு உங்க கையால சமைச்ச கொடு அப்படின்றாரு. அப்போ பூஜா சிங் வந்து சொல்றாரு அழுதுகிட்டே, எத்தனை பேர் உங்க கண்ணு கலங்குதுன்னு பாருங்க, அழுதுகிட்டே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வீர மகனை பிறப்பு கொடுத்த உங்க தாயை நினைச்சு நான் நிகழ்றேன் அப்படின்னு சொன்னாரு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்து முஸ்லீம் சீக்கியம் மேலே கீழே யாருமே கிடையாது, தேசத்துல நம்ம அனைவரும் ஒன்று அப்படின்றதான் பகத்சிங் எனக்கு சொன்னார். आज ये भारत जो भगत सिंह, राजगुरु सुखदेव, मंगल पांडे, सफाकुल्ला खां, रानी झांसी, चिदम्बरम पिलाई, उनकी कुर्बानियों से जो भारत आजाद हुआ, आज हम क्या कहते हैं, मैं पंजाबी, मैं तमिल, मैं कर्नाटका, मैं मध्य प्रदेश, मैं यूपी,
पर सुभाष चंद्र बोस कहते थे, तेरा वैभव अमर रहे मां, हम दिन चार रहे ना रहे, प्रथम राष्ट्र प्रथम राष्ट्र प्रथम राष्ट्र। ராஜ்குரு, சுக்தேவ், பகத்சிங், ஜான்சி ராணி, வாவு சிதம்பரம் பிள்ளை, நேதாஜி போன்ற பல உயிர்கள், பல தலைவர்கள் அவங்க தியாகத்துல பெற்ற சுதந்திரத்தை இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நான் பஞ்சாபி, நான் தமிழன், நான் கன்னட, பிரிஞ்சு போயிருக்கோம். இந்த தேசம் ஒன்று அப்படின்றது நேதாஜி என்ன சொன்னாரு? பல வேற்றுமைகள் இருந்துச்சு. அவர் இந்திய ராணுவத்தை உருவாக்கும் போது, இந்திய நேஷனல் ஆர்மியை உருவாக்கும் போது ஐயாக்கு தெரியும், எல்லாத்தையும் ஒன்றுபடுறதுக்கு தேசமே முதல், தேசமே முதல், தேசமே முதல். आज हमें इस चीज का दुख आता है, कुछ पॉलिटिकल पार्टियों के लोग हिंदू धर्म के ऊपर टिप्पणी करते हैं, मंदिरों पे जाने के लिए टिप्पणी करते हैं। 130-35 करोड़ 140 करोड़ लोगों का देश, जिसमें 130-35 करोड़ 14 करोड़ हिंदू समाज होगा। पुराने मंदिर, तमिलनाडु एक पवित्र स्थान, जहां नवग्रह, जहां शिव जी के स्थान, जहां बड़े बड़े ऋषि मुनियों के स्थान, क्या आज हमारे फ्रीडम फाइटर जो ऊपर चले गए, चिदम्बरम पिल्लाई, भगत सिंह, राजगुरु सुखदेव, भगत सिंह, चंद्रशेखर आजाद, सुभाष चंद्र बोस, आज उनकी रूह रोती होगी, तड़पती होगी कि हमने भारत को इसलिए आजाद कराया था कि हमारे जाने के बाद हमने जो हिंदू, मुसलमान, सिख, ईसाइयों ने जंग लड़ी, आज मंदिर मस्जिद उसके ऊपर चर्चा होगी। இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சில இந்து தர்மத்தை மீது தாக்குதல், கோயில்கள் மீது தாக்குதல். தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி, கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கக்கூடிய பூமி, ஆயிரக்கணக்கான தொன்மையான ஸ்தலங்கள், சிவஸ்தலங்கள், ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இன்னைக்கு இதே ராஜ்குரு, பகத்சிங், இந்த தியாகிகள், நேதாஜி, வாவு சிதம்பரம் பிள்ளை மேல அங்கிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்படி இவங்க பிரிச்சு சண்டை போறதுக்காக நம்ம சுதந்திரத்தை பெற்று தந்தோம்னு சொல்லி கண்ணீர் அடிப்பாங்க. इतने बम गोलियां खाने के बाद, 14 बार बम गोलियां खाने के बाद, सुबह उठ के जब भगवान को प्रार्थना करता हूं, भगवान को कहता हूं, जब भी मुझे दोबारा बम्बों गोलियों से कभी मौत देना, आखिरी एक ख्वाहिश पूरी करना, चिदम्बरम पिल्लाई जी को याद करते हुए, भगत सिंह जी को याद करते हुए आखिर में मुंह से इतना निकले, मेरा धर्म भारत मां, मेरी जात वंदे मातरम, तुम्हारे चरणों में समा जाऊं, ना हिंदू, ना मुसलमान, ना सिख, ना ईसाई, तेरे चरणों में समा जाऊं, इतना निकले, मेरा धर्म भारत मां, मेरी जात वंदे मातरम। 14 முறை வெடிகுண்டு தாக்குதல், துப்பாக்கியால் சுடப்பட்டு இந்த வழியோட ரிட்டர்ன் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முறை என் மேல தாக்குதல் நடந்து என் உயிர் போகும் தருவாய் வந்தால், அந்த நேரத்தில் என் வாயிலிருந்து, என்னோட மனசுல இருந்து ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருக்கும். பாரத் மாதாவே, உன்னுடைய காலில் என்னோட கடமையை முடிச்சிட்டு நான் வந்து சமர்ப்பணம் ஆகிறேன். என்னுடைய தர்மம், என்னோட ஜாதி எல்லாமே பாரதம் தான் அப்படின்னு அந்த கடைசி வார்த்தையோட தான் என் வாழ்க்கையை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. जब पंजाब में खालिस्तान की बात उठी, पंजाब को भारत मां से अलग होने की बात हुई, तो मैंने मौत का कफन बांधा और मौत का कफन बांध करके आतंकवादियों को कहा
पाकिस्तान न कभी बना था न कभी बनेगा, बनेगा तो गंदी खनेरी की तरह हमारे टूटे शरीर से हमारे लाशों पे गुजर जाएगा। प्रथम राष्ट्र हिंदुस्तान एक था, एक है, एक रहेगा। காலிஸ்தான் பிரச்சனை பஞ்சாப்ல தலை தூக்கி பஞ்சாப் நம்மளுடைய பாரத்ல இருந்து பிரிக்கணும்ன்ற ஒரு பெரிய சதி நடந்த போது அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக உயிரை பணையம் வச்சு என் தலையை பணையம் வச்சு நின்று நான் சொன்ன ஒரு வார்த்தை, காலிஸ்தான்றது ஒண்ணு கிடையாது, காலிஸ்தான் ஒண்ணு நடக்காது, இன்று இல்லை என்னைக்குமே நடக்காது. அப்படி காலிஸ்தான் ஒண்ணு நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களோட பிணத்து மேல ஆயிரக்கணக்கான தியாகிகளோட பிணத்து மேல அது நடக்கும், அது என்னைக்குமே நடக்காது. நான் உறுதியாக சொல்லி அவர் சொல்றாரு. और पहला जब बम चला, जब प्रेस के लोग मेरे से सवाल पूछते, 14 बार गोलियों और बम्बों से हमले हुए, मैं मर चुका, मैं तो बोनस पे हूं, शरीर में लोहा है, तो पहला बम कब चला? तो मैं हंसते हंसते कहता हूं, पहला बम अमृतसर के अंदर, जब हरमंदर साहब के अंदर भिंडरावाला आतंकवादी था, जब कहते थे चेन्नई के अंदर, बॉम्बे के अंदर, हिंदुस्तान में किसी कोने के अंदर घड़े से पर्चियां निकाल के कि उसको मार दिया जाएगा तो शाम तक मार दिया जाएगा, मैं सामने उसको चैलेंज किया। 15 अगस्त जब उसने कहा हम मनाने नहीं देंगे, मैं कहा मौत का कफन बांधा है, नेशनल फ्लैग, प्रथम राष्ट्र, आजादी का दिन पहले भी मनाते थे, आज भी मनाएंगे। तो पहला बम उसने चलाया, उसके बाद आजादी का तिरंगा झंडा लहराया। 14 முறை என் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், வெடிகுண்டு, துப்பாக்கி. இந்த முதல் தாக்குதலை பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. நான் முடிஞ்சிட்டேன். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் போனஸ் தான். கை கால் இதெல்லாம் ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு போனஸ் தான். ஸோ அன்னைக்கு அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளோட மிக முக்கியமான தலைவன் பிந்திரேன்வாலா அவன் சேலஞ்ச் பண்ணான், முடிஞ்சா உங்களோட தேச கொடியை ஏற்றி பாருங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்பயே கேட்டாங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு எதிரி, நம்ம போய் இதெல்லாம் பண்ண முடியுமா, நீ தனியாள என்ன பண்ண முடியும்ட்டு. நேருக்கு நேர் என்ன சேலஞ்ச் பண்ண, நீ என்ன வேணா பண்ணு, என் கொடி அங்க ஏறும், இதுக்கு முன்னாடி ஏத்தணும், இன்னைக்கும் ஏத்துவோம், வருங்காலத்திலயும் ஏத்துவோம். முதல் குண்டு வெடிச்சது, முதல் குண்டு வெடித்த அடுத்த நிமிஷம் அந்த கொடி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம போய் ஏத்தணும். एक चिदम्बरम पलाई जी ने सब कुछ छोड़ करके अंग्रेजों के खिलाफ एक युद्ध लड़ा। उनका एक नारा था, हिंदुस्तान को कभी भारत मां को अकेला मत छोड़ना। हमने उनकी आजादी की रक्षा के लिए मौत का कफन बांधा, मौत का कफन बांधा। जब तिरंगा झंडा अमृतसर में 15 अगस्त को पहली बार जब बम चलाया, लहराया, तो आतंकवादियों ने अंदर से कहा अब तिरंगे झंडे को उतार के आग लगाएंगे। मेरे दोस्त, ऐसे स्टूडेंट साथी तिरंगे झंडे के नीचे खड़े रहे, क्या बोलते रहे? वंदे मातरम, भारत माता की जय। 5 बजने लगे, सूर्य डूबने लगा, तिरंगे झंडे को उतारा, वंदे मातरम, भारत माता की जय सीने पे लगाया और हमने शक्ति बताई, भारत मां ने मेरी ये शक्ति है, वंदे मातरम में ये शक्ति है, बम गोलियां भी कुछ नहीं बिगाड़ सके, ये वंदे मातरम और भारत माता की शक्ति है। அன்னைக்கு அமிர்தசர் நடந்த அந்த நிகழ்வுல அந்த கொடியை போய் நாங்க ஏத்தணும். வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோட முக்கியமான கூற்று, பாரத் மாதாவை என்னைக்கும் தனியா விடாதீங்க. அது கூற்றுக்கு ஏற்ப என் சிறு வயதுல என்னுடைய சக மாணவர்களோட அந்த கொடி ஏத்தின பிறகு அதே இருந்த தீவிரவாதிகள் சொன்னாங்க, இந்த கொடியை நாங்க எரிப்போம் அப்படின்ட்டு. அவங்க கையில துப்பாக்கி இருந்தது, வெடிகுண்டு இருந்தது. உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது பாரத மாதா. நான் நெஞ்ச சொல்றது வந்தே மாதரம். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நானும் என்னுடைய நண்பர்களும் அந்த கொடிக்கு கீழே நின்னோம். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அந்த கொடியை கீழே இறக்கணும்.
அதற்கு உண்டான மரியாதை செஞ்சு எங்க நெஞ்சோடு சேர்ந்து கொண்டு வந்தோம். உங்களோட வெடிகுண்டு, உங்களோட மிரட்டல், உங்களோட துப்பாக்கி, எங்களுடைய பாரத மாதாவின் தேசிய கொடி எதுவும் செய்ய முடியாது. जब देश को तोड़ने वाले भूखे नंगे पाकिस्तान से इशारों पे जब दीवारों पे लिखते थे खालिस्तान जिंदाबाद, धोती टोपी जमुना पार, हम ऐसे स्टूडेंट थे साइकिल पे स्कूटर पे एक काले रंग का व्हाइट रंग का डब्बा उन नारों को मिटा के लिखा करते थे, भारत एक धर्म अनेक प्रथम राष्ट्र, हिंदू मुसलमान सिख ईसाई आपस में है भाई भाई। और जब वो गोलियां चलाते थे हम कहते थे भगत सिंह जी को याद करते हुए, सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, जोर कितना बाजुए कातिल में है, हम उनको जवाब दिया करते थे। இதே சூழ்நிலையில இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் நாட்டு ஆதரவோட காலிஸ்தான் தீவிரவாதிகள் அன்னைக்கு பஞ்சாபோட தெருக்கல்ல அங்க இருக்கக்கூடிய சுவர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மிரட்டல் இருந்துச்சு. நாங்க சிறு மாணவர்கள், சிறு வயது, சைக்கிள்ல போயிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட எதிர்ப்பு எங்க மேல வரும்பொழுது, அப்படிப்பட்ட அந்த ஒரு கடினமான ஒரு மிரட்டல் எத்தனை பேரால் தாங்க முடியும் பாருங்க. அப்பையும் பாரத மாதா இங்க இருக்கக்கூடிய அனைவரும், இந்து சீக்கியர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய வாழ அனைவருமே சகோதரர்கள், எங்களை பிரிச்சு ஆள முடியாது, எங்களை பிரிக்க முடியாது, இந்த நாடு ஒன்றாக தான் இருக்கும் என்று நேருக்கு நேர் அவர்களோடு மோதினோம். आज हम लोगों के अंदर अलग अलग करने वाले लोग, पॉलिटिकल पार्टियों के लोग, धर्म के ऊपर हमला करने वाले लोग, वो धर्म जो जय श्री राम का धर्म, रामेश्वरन, आज उनको बताना चाहता हूं, हमने राष्ट्र के लिए भी लड़ाई लड़ी। चिदंबरम पिल्ले जी फ्रीडम फाइटर जी की सोच पे लड़ाई लड़ी और हमने धर्म के लिए भी लड़ाई लड़ी, राष्ट्र के लिए लड़ी। जब धर्म पे खतरा आया लड़ा, जब कुछ राजनीतिक लोगों ने गंदी राजनीति करते हुए कहा राम सेतु तो है ही नहीं, राम नहीं तो हम नहीं, हम चले गए राम सेतु। आज से 15 साल पहले 21 तीर्थों का कुओं का स्नान करके शपथ लिया, एक सरदार ने शपथ लिया, सब भारतीय ने शपथ लिया, एक हिंदुस्तानी ने शपथ लिया, जिस दिन तमिलनाडु की धरती के अंदर राम सेतु टूटेगा, बम्बों से बचा हुआ शरीर का हिस्सा राम के चरणों में दे दूंगा। 14 साल पहले मैंने शपथ लिया। தேசத்து மேல தாக்குதல் நடந்த போது மட்டுமல்ல, என் தர்மத்தின் மேல தாக்குதல் நடந்த போதும், இந்து தர்மத்தின் மேல தாக்குதல் நடந்த போதும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு 2007 ராமேஸ்வரம் ராம் சேத்து இடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி நடந்தது. அதற்கு சீக்கியராகிய நான், சர்தாராகிய நான் அங்கிருந்து கிளம்பி நேரா ராமேஸ்வரம் போய் அங்க இருக்கக்கூடிய 21 புண்ணிய தீர்த்தத்திலும் கிணத்திலையும் தீர்த்தமிட்டு சபதம் எடுத்தேன். ராம் இருக்கிற வரைக்கும், ராம் இல்லாத இருக்கிற வரைக்கும் ராம் சேது இருக்கும். ராம் சேது யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சா மொத்த உடம்புலையும் வெடிகுண்டு கட்டிட்டு அதே கடல்ல நான் உளுந்து உயிர் தியாகம் பண்ணுவேன், அந்த இதை நான் காப்பாற்றுவேன் சொன்னார். अभी 1 महीना पहले जैन साहब मेरे साथ थे। 14 या 15 साल के बाद राम जी के चरणों में सिर झुका के उनका धन्यवाद करके आया। और नरेंद्र मोदी, हम बीजेपी का नहीं है, प्रथम राष्ट्र हिंदुस्तान के प्रधानमंत्री, जिन्होंने कहा सरकार बनने के बाद राम सेतु नहीं टूटेगा। अगर राम सेतु टूट जाता, हम जिंदा ना होते, हम राम सेतु में 1 महीने बाद जाकर के उनका धन्यवाद करके आए। अगर आज हम जिंदा हैं, राम जी तेरे कारण जिंदा हैं। अगर जिंदा हैं, नरेंद्र मोदी तेरे कारण जिंदा हैं। अगर राम सेतु को कोई तोड़ देता, हम अपना जीवन वहीं दे देते।
நானும் என்னுடைய நண்பர் ஜெயின் அவர்களும் ஒரு மாதம் முன்னாடி அதே ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம் திரும்ப போனோம். நன்றி கடனை செலுத்தணும். 9 வருடம் முன்னாடி பாரத பிரதமராக வந்த நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு உறுதிமொழி, ராம் சேத்துவை யாரும் உடைக்க விட மாட்டோம், அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காது. அதற்காக நான் ராமருக்கு நன்றி சொன்னேன், பிரதமருக்கும் நன்றி சொன்னேன். அந்த ராம் சேத்து இருக்கிற வரைக்கும் அதை யாருமே அசைக்க முடியாது. அந்த ராமருக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். ராம் சேதுவை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்பட்டா நான் போய் எங்க உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கும்போது என்னோட கடைசி நொடிகள் ராமா ராமா என்ற ஒரு காலடியில் போகட்டும் என்று சொன்னேன். आज हिंदुस्तान बदली है. आज इंडिया गेट के अंदर जिन लोगों के खिलाफ चिदंबरम पिल्लाई जी ने युद्ध लड़ा था, क्रांतिकारी थे, संघर्ष किया था, उनके निशानियों को मिटा दिया गया. वहां किसका स्टैचू? सुभाष चंद्र बोस, आप हमें खून दो, हम आपको आजादी लेके देंगे. वो सुभाष चंद्र बोस जिन्होंने एक संघर्ष किया, जिन्होंने एक फौज का गठन किया था, जिस फौज का नाम था हिंदू मुस्लिम सिख ईसाइयों की फौज, फौज का नाम था आजाद हिंद फौज. वहां किसको लगाया? सुभाष चंद्र बोस जी को. पार्लियामेंट दिल्ली के अंदर किसका बना था? संजय, हमारे चिदंबरम पिल्लाई जी, जिनके ऊपर जुल्म हुए, जेल काटी, भगत सिंह, राजगुरु, सुखदेव जैसे जो लोगों की निशानियों को समाप्त करके अपना पार्लियामेंट खड़ा कर दिया. और चेन्नई से वो गई एक मिसाल, जो मिसाल तमिलनाडु की वहीं लगा दी और पार्लियामेंट की निशानी बदल दी. और आज का पार्लियामेंट इस भारत मां का पार्लियामेंट है. ये नरेंद्र मोदी जी ने किया. பாரதத்தில் நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். நம்மளுடைய பழைய நினைவுகள், நம்மளுடைய தலைவர்கள் பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வாவு சிதம்பரம் பிள்ளை, இவர்களுடைய அடையாளங்கள் அங்கே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், உங்க ரத்தத்தை நீங்க கொடுக்க, சுதந்திரத்தை நான் கொடுப்பேன்னு சொன்ன அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய சிலை, திருவுருவ சிலை அங்க இருக்கு. இன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் அடிமை அடையாளத்தை அழிச்சு ஒரு புது பாராளுமன்றத்தை, சுதந்திர இந்தியாவோட ஒரு புது பாராளுமன்றத்தை கட்டி அங்க நம்ம தலைவர்கள், அனைத்து தலைவர்களுடைய திருவுருவ சிலையை வைத்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செங்கோலை கொண்டு போய், நம்ம ஆண்டு கொண்டிருந்த சங்க தமிழர்களின் செங்கோலை கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு மேலே வைத்த மிகப்பெரிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். दुनिया, फ्रांस, इंग्लैंड, अमेरिका, बांग्लादेश, पाकिस्तान, नेपाल, यूके, इटली, क्या किसी के आगे लगता है मां? नहीं. हिंदुस्तान, भारत ऐसा एक देश जिसके आगे लगता है भारत मां. भारत मां, एक भारत मां जो हिंदू, मुसलमान, सिख, ईसाई, दरगाह, मंदिर, गुरुद्वारा, गिरजाघर को अपने आंचल में समा के रखती है. एक वो बहादुर मां जिसने चिदंबरम पिल्लाई जी जैसे योद्धों को पेट से जन्म दिया, भगत सिंह जैसे लोगों को अपने पेट से जन्म दिया और इस भारत माता को आजाद कराया. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ நாடுகளோட பேரை பாருங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, நேபாள், பூட்டான். இது எங்கேயுமே அம்மா என்ற பெயர் இருக்காது, மாதா அப்படின்ற பெயர் இருக்காது. நம்மளுடைய திருநாட்டுக்கு மட்டும்தான் பாரத் மாதான்ற அந்த அடையாளம் இருக்கு. அந்த பாரத் மாதா காப்பாற்ற இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றெடுத்த வீர பிள்ளைகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வாவு சிதம்பரனார் பிள்ளை, சுக்தேவ், பகத்சிங். இதை காப்பாற்ற பிறந்த ஒரு புண்ணிய பூமி இது பாரத் மாதா. आज हम चिदंबरम पिल्लाई जी को याद करते हुए आपसे वादा करते हैं
कि इस भारत माता को कभी अकेला हम नहीं छोड़ने देंगे। इस भारत माता की आजादी की रक्षा के लिए जो चिदम्बरम पिल्लाई जी ने संघर्ष लेके दिया, उसके लिए ये बचा हुआ जीवन बम्बों से इस राष्ट्र के लिए कुर्बान करेंगे। पर आज उन पॉलिटिकल पार्टियों को चैलेंज करके कहना चाहता हूं कि कभी धर्म के ऊपर हमला मत करना। धर्म के ऊपर हमला करने की गलती कभी मत करना। मंदिरों के ऊपर उसका अपमानित करने के वक्त सोचना आप क्या बोल रहे हैं। ये भारत मां है, हर चीज बर्दाश्त होगी, पर राष्ट्र के खिलाफ, देश को तोड़ने के खिलाफ मिसाल हम हैं। वो सामने है पंजाब, जब चिदम्बरम पिल्लाई जैसे, भगत सिंह जैसे, राजगुरु सुखदेव जैसे शहीदों की खून से सजी हुई आजादी की धरती को जब तोड़ने की कोशिश की तो मौत को गले लगा करके आतंकवादियों को खत्म किया था। और जब धर्म के ऊपर राम सेतु पे हमला हुआ तो हम सामने खड़े थे। ये जीवन बोनस है। धर्म के ऊपर कोई हमला करने की, बचपना कभी करने की कोशिश मत करे। हम हिंदू की भी इज्जत करते, हम सिख की भी इज्जत करते, हम ईसाई की भी करते, हम मुसलमान की भी करते। कल मेरे ये दोस्त जैन साहब मुझे एक दरगाह पे लेके गए, जहां 30-35 साल पहले कभी अचानक किया था। मेरी आस्था है, मैं जब भी आता हूं मंदिर भी जाता हूं, उस दरगाह पे भी दर्शन करता हूं। मेरी आस्था है, हमारा भारत सबका है। पर जो लोग बचपने के अंदर हमारी देवी देवताओं के धर्म के ऊपर अपमानित करने की कोशिश करते हैं, हर चीज बर्दाश्त होगी, पर धर्म का अपमान और राष्ट्र का अपमान कभी बर्दाश्त नहीं होगा। हम सब एक हैं, हम जिम्मेदार लोग हैं, हम आपके आदर्श हैं, हम ये स्टूडेंट के आदर्श हैं। अगर आज मैं एक हिंदू की बात करूंगा, कोई सिख की, कोई ईसाई की बात करेगा, ये स्टूडेंट को हम क्या देके जाएंगे, ये बच्चों को हम क्या देके जाएंगे। हमें इनको बताना है कि हमारा भारत एक है, हम जिम्मेदार लोग हैं। कुछ भी जिम्मेदार लोग ऐसी बातें बोलने के टाइम पे 50 बार सोचें। ये कुर्बानियों से, चिदम्बरम पिल्लाई जी जैसे, सुभाष चंद्र बोस जी जैसे, लाला लाजपत राय जैसे, जलियांवाला बाग के हिंदू मुसलमान सिख ईसाई जैसे, रानी झांसी जैसे, चंद्रशेखर आजाद जैसे, ये खून से फूलों से सजा हुआ देश है। इसका अपमानत राजनीतिक लोग करने की कभी गलती मत करें, क्योंकि आप लोग इन बच्चों के आदर्श हैं। आपसे निकली हुई बात आग की तरह फैलती है। हमें सबको एक रखना है, एक फूलों के सुंदर गुलदस्ते की तरह इस भारत मां को। இன்னைக்கு உங்களோட முன்னாடி ஒரு உறுதிமொழியோட கூற விரும்புறேன். காலிஸ்தான் பிரச்சனையில 14 முறை என் மேல தாக்குதல் நடந்த போது அன்னைக்கு நாங்க இருந்த தேசத்தை காப்பாத்தினோம். 2007 ராம் சேதுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அன்னைக்கு நாங்க வந்து தேசத்தை காப்பாத்தினோம். நான் இருந்தேன். இப்ப இருக்கக்கூடிய மிச்ச காலம் வந்து ஒரு போனஸ் தான். இனிமேலும் ஏதாவது தேசத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா, நம்ம தர்மத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா, உறுதியோட சொல்றேன், நான் வந்து அங்க நிப்பேன். என் உயிரே போனாலும் அந்த தியாகத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கண்டிப்பா கொடுப்பேன். இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்றேன், எதை வேணா எங்களால தாங்கிக்க முடியும். தேசத்தை துண்டாடுற வேலையோ இல்ல எங்களுடைய தர்மத்தை அழிக்கக்கூடிய வேலையோ மட்டும் எங்களால தாங்க முடியாது. அந்த சிறுபிள்ளைத்தனத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. தேசத்தை துண்டாடுற வேலைக்கும் தர்மத்தை அழிக்கக்கூடிய வேலைக்கும் நிச்சயமா கடும் எதிர்ப்பு நாங்க கொடுப்போம். இதை மட்டும் எங்களால பொறுத்துக்க முடியாது. தேசத்துல எந்த விதமான அரசியல் நடவடிக்கை எங்களால பொறுத்துக்க முடியும். நேற்று நான் வந்திருந்த போது என்னுடைய நண்பர் ஜெயினோட இங்கிருந்து ஒரு தர்காவுக்கு போயிருந்தேன். ஒரு முஸ்லீம் தர்காவுக்கு நான் போயிருந்தேன். 30 வருடம் கழித்து இந்த இடத்துக்கு திரும்ப அதே தர்காவுக்கு நான் போயிட்டு வந்தேன். இங்க இருக்கக்கூடிய இந்து தர்மம்
இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தர்மம், இங்க இருக்கக்கூடிய சீக்கிய தர்மம், இஸ்லாமிய தர்மம் எல்லாமே காக்கப்பட வேண்டியது. இது அனைத்தும் சேர்ந்ததுதான் பாரதம். இந்த அனைத்தையும் அணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது தான் பாரத மாதா. அதற்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்படும் எனில், அதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் எனில், திரும்பவும் நான் என் உயிரை கொடுத்து நான் போராட தயாராவேன். என் பின்னால் எல்லாரும் வருவார்கள். இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆசாத் அவர்கள் போல, லோகமானிய திலக் அவர்கள் போல, பகத்சிங், ராஜ்குரு, வாயோ சிதம்பர பிள்ளை, நேதாஜி அவர்களுடைய ரத்தம் இந்த பூமியில் இருந்து, அந்த பூமியிலிருந்து இருந்த மலர்கள் தான் இந்த பாரதம். அதுலதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட நாம இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நிச்சயமான ஒரு கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நாம் என்ன கூற விரும்புகிறோம்? மதத்தால், இனத்தால், ஜாதியால் பிரித்தா, இல்லை பாரதம் என்ற ஒரு சொல்லுடன் அனைத்து தர்மத்தையும் மதித்து நடத்துவதா? அதை நீங்கள் முடிவு செய்தீர்கள். உங்களுக்கு அந்த நிச்சயமாக அந்த பொறுப்பு இருக்கிறது. मैं आखिर में डॉक्टर राजकुमार जी, जिनकी आवाज में जोश था, चाहे यहाँ की तमिल की मातृभाषा में वो बोल रहे थे, पर मुझे समझ आ रहा था उनके जोश में। मैं उनका बहुत आभारी हूँ जिन्होंने आज इन बच्चों को, स्टूडेंट को, जो आने वाले वक्त के अंदर तमिलनाडु से के लोग, साउथ के बहुत से ऐसे हमारे बच्चे बड़े होकर के आज चंद्रमा तक पहुंचा दिया। ऐसे बच्चों को एक नई सोच देंगे। हम फख्र करते हैं इस धरती के अंदर, तमिलनाडु की धरती के अंदर, कर्नाटक, सब धरती के अंदर। अब्दुल कलाम भी इस धरती के थे। अब्दुल कलाम एक साइंटिस्ट, एक मुसलमान, एक राष्ट्रभक्त, एक साइंटिस्ट, एक मुसलमान, एक राष्ट्रभक्त, एक सेकुलर। आज वो हमसे चले गए, पर आज भी इन बच्चों के अंदर, हमारे अंदर वो अमर हैं, वो आज भी हमारे अंदर जिंदा हैं। ये है तमिलनाडु की धरती, जिन्होंने ऐसे बहादुर योद्धे तैयार किए। இந்த ஒரு உன்னதமான நாள்ல டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு ஜோஷ் மிஷன், அவருக்கு நன்றியை கூறிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த பாரதத்தோட வளர்ச்சியில தமிழ்நாட்டோட மாணவர்கள், இந்த மாணவர்கள் வளர்ந்து வரும்பொழுது, இன்னைக்கு நம்ம சந்திரயான் 3 நிலாவில் போய் இறங்கியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சயின்டிஸ்டா இருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டோட பங்களிப்பு மிகப்பெரியது, கர்நாடகாவோட பங்களிப்பு மிகப்பெரியது. அதனாலதான் இன்னைக்கு நிலாவுடைய தென் துருவத்தில் போய் நம்ம இறங்கியிருக்கிறோம். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய மேதை, மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம், ஒரு தேசபக்தர், ஒரு இஸ்லாமியர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு தேசபக்தர், ராஷ்டிரபதி, ஜனாதிபதியா இருந்தவர். அவர் நம்மளை விட்டு போயிருக்கலாம், ஆனா நம்மளுடைய ஒருவரோட நெஞ்சிலையும் அந்த மகான் இன்னைக்கும் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आज चिदम्बरम पिल्लाई जी को याद करते हुए, जिन्होंने भारत को आजाद कराने के लिए क्रांति का एक संघर्ष किया, अपने जीवन के ऊपर, अपने शरीर के ऊपर कष्ट सहे, उनके सपनों का ये भारत, आज उनके सपने पूरे होते होंगे। आज अगर ऊपर देखते होंगे, उनकी आत्मा को शांति होगी कि आज इस भारत के अंदर जो हमने संघर्ष किया था, आज हमारे हिंदुस्तान के प्रधानमंत्री, बीजेपी के नहीं, हिंदुस्तान के प्रधानमंत्री, जिन्होंने उनके सपनों को साकार किया। ट्रेन वंदे मातरम, कभी सोचा था? वंदे मातरम ट्रेन, भारत माता ट्रेन, हर बच्चे के अंदर प्रथम राष्ट्र उन्होंने भरने की कोशिश की। आज हमारा सबका, कार्यकर्ताओं का, सबका, बच्चों का, बुजुर्गों का, पिता का, मां का फर्ज बनता है। आज से हमें अपने अंदर
एक चीज भरनी है कि प्रथम राष्ट्र का नाम आज जो दुनिया में ऊंचा गया है, आज प्रथम राष्ट्र दुनिया में ऊंचा, यूक्रेन और रशिया की लड़ाई के अंदर, मैं खत्म करने वाला था, कुछ पॉइंट है, रशिया और यूक्रेन की लड़ाई के अंदर पाकिस्तान के बच्चे, नेपाल के बच्चे, बांग्लादेश के बच्चे, दुश्मन देश के बच्चे, रशिया ने यूक्रेन के कह दिया जहां तिरंगा झंडा होगा वहां गोली बम नहीं चलेगा। आज का भारत, चिदंबरम पिल्लाई जी का भारत, उनकी कुर्बानियों का भारत, पाकिस्तान दुश्मन देश के बच्चे भी स्टूडेंट वापस आए, कहते अगर तिरंगा झंडा ऐसे ना करते शायद हमारे बच्चे हम ना होते, माँ बाप कहते हमारे बच्चे ना होते, अगर हिंदुस्तान का प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी ना होता तो हमारे बच्चे जिंदा ना होते। ये है आज का भारत। முடிவுரையில் ஒன்றும் முடியல சார். வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கனவு தேசம், எதற்காக அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாரோ, அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த தியாகத்தை செஞ்சாங்களோ, இன்னைக்கு வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து நம்மளை பார்த்து, இந்த சபையை பார்த்து, இந்த நாட்டை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஏன்னா பாரதம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. பாரத பிரதமர், பிஜேபி தலைவர் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால இன்னைக்கு நம்மளுடைய பாரதத்தோட கௌரவம், நம்மளுடைய பாரதத்தோடைய அந்த அடையாளம், புகழ் இன்னைக்கு உலக அரங்கில உச்சியில இருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர், எத்தனை ஆயிரம் மாணவர்கள் அங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். பல தேசத்து மாணவர்கள் இருந்தாங்க, நேபாள், பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், பல தேசத்து மாணவர்கள் அங்க இருந்தாங்க. பாரத பிரதமரோட ஒரு போன் கால், புத்தின் அவர்கள் சொன்னாரு, பாரத கொடியோட, பாரத தேசத்தோட கொடியோட வர எந்த ஒரு மாணவனும் தாக்கப்பட மாட்டான், சேஃபா இருப்பான்னு சொல்லி 25,000 அதிகமான மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தோம். அவங்க கூட படிச்சிட்டு இருந்த பாகிஸ்தான் மாணவர்கள், அவங்க தேசத்தால கைவிடப்பட்ட, நம்ம எதிரி நாடு பாகிஸ்தானோட மாணவர்கள், அவங்க தேசத்தால கைவிடப்பட்ட மாணவர்கள் இதே திரங்காவை பிடித்துக் கொண்டு, இதே தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிய உங்களுடைய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி என்று கூறி அவர்கள் தேசத்துக்கு திரும்ப சென்றார்கள். இந்தியா மாறி இருக்கிறது. இது புதிய இந்தியா, உலக அரங்கில் உயர்ந்து நிற்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய இந்தியா. வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். சார், உங்களுடைய தாத்தாவினுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. A few words about this event, sir. ரொம்ப சந்தோஷம். அந்த தத் அவர்கள் வந்து பேசினது ரொம்ப அந்த காலத்தில், அதாவது நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு வீரத்தோடு இருந்தாங்க அப்படின்னா நம்ம சந்திரன் இல்லை, அதை தாண்டி எங்கே வேணாலும் போகலாம். சந்திரன் வந்து நமக்கு தூசு மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நிறையா ராஜ்குமார் மாதிரி ஆளுங்க மக்கள் இன்னும் நிறைய பேர் வரணும். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, இன்னும் ஊர் பேரே தெரியாத பழைய தியாகிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் அவங்களுக்கு பெருமை. நீங்கள் பெருமை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வறுமெல்லாம் மறந்துடும். ஓகே, ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கள். உங்கள் தாத்தா அப்படின்னு இல்லை, இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்களை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் லைக் மறந்து கொண்டே வரார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது கண்ணுக்கு எதிராக. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சார், இது அவங்க விருப்பம். பழைய இவங்களை பற்றி போராட்டவர்கள் ஆசிரியர்களும் பேரண்ட்ஸும் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி தரணுமே தவிர அவங்களா போய் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்குள்ளே பில்ட் ஆகணுங்கிறீங்களா? எஜுகேஷன் சிஸ்டம்ன்றதோட அப்பா அம்மா, டீச்சர்ஸ், நம்ம கரிக்குலமில் இல்லாத நிறையா பேசுகிறோம்ல, அரசியல் கரிக்குலத்தில் இருக்கிறதா, அது இல்லாத சமயத்தில் இதையும் பேசலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் பாபு சார்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த ஒரு விழாவை நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அஃப்கோர்ஸ் நம்ம ஜனாதிபதியாக இருந்தவர், 2வது ஜனாதிபதி, அவருடைய பிறந்தநாள். அது தவிர நம்மளுடைய ஓன் வாவு சிதம்பரம் பிள்ளையோட பிறந்தநாள். எங்களை பொறுத்த வரைக்கும் செக்கெழுத்த செம்மல் வாவுசி பிள்ளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உயிர் நீத்த வீரர். இன்னைக்கு வந்து விட்டாஜியை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அவர் பாருங்க நாட்டுக்காக தான் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக இல்லை, இவ்வளோ இழப்பும் நாட்டுக்காக தான் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி தியாகிகளை மதிக்கிறது வந்து அவங்களுக்காக இல்லை, நம்மளுக்காக, நம்ம நாட்டுக்காக. நம்ம அப்போ தான் நம்ம அர்ப்பணிப்போடு இருப்போம். இப்போ எல்லா தீமைகளுக்கும் சுயநலம் தான் காரணமாக இருக்குது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, இந்த விட்டாஜி, இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அவங்கள நம்ம பாராட்டும் போது நம்மளுக்கும் சுயநலம் வங்கி நாட்டுப்பற்று அதிகமாகும், நம்ம நாடு முன்னேறும். இதுக்காவது நம்ம அவங்களெல்லாம் நல்லா மதித்து போற்றணும். உங்களுடைய தாத்தாவினுடைய பிறந்தநாள் முன்னிட்டு தான் இந்த விழா நடத்தப்பட்டிருக்கு. ஹவு டு யூ ஃபீல் மேம்? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் சிறப்பான முறையில் இவங்க இந்த பிறந்தநாளை கொண்டாடினது. வ.உ.சி வந்து நான் வந்து எங்கள் தாத்தா நான் பேசும்போது எங்கே பேட்டி கொடுத்தாலுமே தாத்தாலாம் சொல்ல மாட்டேன், வ.உ.சி தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை தனியாக நின்று பார்ப்பேன் நான், அவர் எப்படியாப்பட்டவர்னு. அவர் உண்மையில் ஒரு அற்புதமான தியாகிங்க. அவரை மாதிரிலாம் நீங்கள் யாரும் தியாகம் பண்ணவே முடியாது. அவர் எல்லா சந்தர்ப்பத்திலுமே அவர் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் ரொம்ப பணக்காரராக வக்கீலாக இருக்கும்போது சரி, ரொம்ப கடைசியில் ரொம்ப வசதி குறைச்சலாக இருக்கும்போது எப்போவுமே அவர் அடுத்தவங்களுக்காகவே சிந்திச்சிருக்கிறாரு. அதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தியாகி, எந்த கோணத்துலேருந்து பார்த்தாலும் அவரை குறை சொல்ல முடியாத ரொம்ப பெரிய அறிவாளி கூட. அவருக்கு தெரியுது இந்த முறையில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், அப்புறம் வந்த முறையில் சுதந்திரம் கிடைக்காது. ஆனால் அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, ஒதுங்கிடுறாரு. அவர் தன்னோட அரசியல் தலைமையே தியாகம் பண்ணிட்டு ஒதுங்கிடுறாரு. அந்த மாதிரி பண்பெல்லாம் யாருக்கும் வராது. அவர் உண்மையில் அற்புதமான மனிதருங்க. அவரோட பேத்தியாக இருக்கிறது எனக்கு நினச்சி பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப நன்றி மேம், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போது பாஜகவின் சென்னை மாநகர கவுன்சிலர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, திருமதி உமானந்தன் அவர்கள். அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். சனாதனம் பற்றி நீங்களும் 2-3 நாளாக பேசிகிட்டே இருக்கீங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி அவர்களுடைய அந்த பேச்சு ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. சனாதனம் அப்படிங்கிறது டெங்கு போல் மலேரியா போல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து மேம்? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது, இந்து மதம்னா என்னன்னு தெரியாது, வேதம்னா என்னன்னு தெரியாது, மனுஸ்மிருதினா என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க. பொய், அத்தனையும் பொய். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி என்ற ஒரு பிம்பத்தை அவர் ஏதோ இந்த சொசைட்டிக்கு சமூகத்திற்கு எல்லாமே போய் சமூகத்திற்கு பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்கியிருக்காங்க. அது உண்மையா? பொய். பெண்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர பிரசாத், அவங்கெல்லாம் பெரிய ஈவே ராமசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாடுபட்டவங்க. அடுத்து கோயிலில் கூட்டிக் கொண்டு யார் கோயிலில் கூட்டிக் கொண்டு ஓடி போயிட்டார் அங்கேருந்து. முத்துராமலிங்க ஐயா, தேவர் ஐயா தான் வைத்தியநாத ஐயரோடு சேர்ந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனார். வைக்கம் போராட்டம், அதில் இவருடைய பங்கு என்ன? இந்த மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி ஒரு 2 தலைமுறையை சீரழித்த இவர்களுக்கு சனாதனத்தை பற்றி பேச எந்தவித சனாதனத்தில் நம்பிக்கை இல்லை. அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க அதை பற்றி? இப்போ என்ன சொல்கிறார் அடுத்து? இந்த இளவல் என்ன சொல்லுகிறார்? நான் சனாதனம் என்பது இந்து மதம் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் தாங்க. அப்போ மேடை போட்டு பேசுங்க, மேடை போட்டு அதை பற்றியும் பேசுங்க. ஏன் பயப்படுறீங்க அதுக்கு மேடை போட்டு பேச? ஆனால் கி வீரமணி என்பவர் உடனே என்ன சொல்கிறார் அதே மேடையில்? நான் இந்துக்களை தான் சொல்கிறேன்கிறார். இளவல் என்ன சொல்கிறார்? எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களுக்குள்ளேயே அவங்க முதல்ல அதை பற்றி ஒரு இதுக்கு வரட்டும். அடுத்து எனக்கு இன்னொன்று எல்லாருமே சொன்னாங்க, ஒன்று எனக்கு தெரியணும், மூட நம்பிக்கைகள், காஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் சண்டே அன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்கள். அதில் முஸ்லிம்ஸு என்ன கேட்குறாங்கன்னுட்டு, அவங்க எப்படி மேட்ரிமோனியல் கேட்க, அப்புறம் இவங்க என்ன ஜாதி இது பண்ணுறது, கிறிஸ்டின்ஸே எடுங்க. அடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒரு தாயின் கண்ணீர். குழந்தை செத்துப்போச்சு, கிட்னாப் பண்ணி இறந்துச்சு அந்த குழந்தையை அந்த கல்லறையில் அவர்கள் அடக்கம் செய்ய விடவில்லை. ஒரு உயிரோடு இருக்கச்சே இப்படி பண்ணு, உயிர் இழந்த பின் அந்த உயிருக்கு இவர்கள் கொடுக்கும் மரியாதை, இது ஜாதி பேதம் இல்லையா? இவங்கக்கிட்ட பேதம் இல்லையா? இதை பற்றி ஏன் உறக்க பேச மாட்டேன் என்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு இவர் சொல்வார் ஜெனோசைட், நான் ஜெனோசைடை பற்றி யார் ஜெனோசைடை பற்றி பேசுவாங்க? ஒரு இனத்தையே அழித்தும். நீங்கள் இப்போது யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், த ஜெனோசைட் ஆஃப் த ஜூஸ், அதை பற்றி யாராவது பேச தயங்குறாங்களா? அந்த மாதிரி ஒன்று நடக்கலைன்றாங்களா? இல்லவே இல்லை. குழந்தை பருவத்திலேருந்து அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் நடந்தது என்று. why should we shy away from the truth? we should teach our children. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்து ஜெனோசைட் இஸ் த worst crime in the history, உலக சரித்திரத்தில் worst crime இதுதான். இதை பற்றி இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 70 ஆண்டு கால காங்கிரஸ் அந்த உண்மையை புதைத்து விட்டது. படிக்க வேண்டிய உண்மையை படிக்கவில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி ஏன் இழுக்கணுன்றாங்க. HRD மினிஸ்ட்ரி அதை பற்றி படினா ஒயின்றாங்க. ஏன் உண்மையை படிப்பதில் என்ன தவறு? நீங்கள் பொய்யா 2 ஜெனரேஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஈவே ராமசாமின்ற ஈரோட்டு வெங்காயத்தை பற்றி பேசுவீங்க, அவரை பிடிச்சி வைப்பீங்க, அதெல்லாம் படிக்கணும் நாங்கள்.
உண்மையான சதீதத்தை நாங்கள் ஏன் படிக்கக்கூடாது? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.